குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 17. அம்பரமே தண்ணீரே சோரே அரண் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரமோடறுத்தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ எம்பாவாய். உடுக்கும் உடை, குடிக்கும் தண்ணீர், உண்ணும் உணவு இவற்றை எளியவர்களுக்கு வழங்கும் உயர்ந்த மனம் கொண்ட நந்தகோபாலா, நீ எங்கள் குலத்திற்கு தலைவன். நீ தூக்கம் நீங்கி எழுந்திருப்பாயாக. கொழு கொம்பை போன்ற பெண்களுக்கெல்லாம் கொழுந்து போன்ற யசோதையே, நீ எங்களுக்கு தலைவி அல்லவா? நீ உனது மகனாகிய கண்ணனை தூக்கம் கலைந்து எழும்படி அறிவுறுத்த மாட்டாயா? ஆகாயத்தின் வழியாக ஓங்கி வளர்ந்து வாமன அவதாரத்தில் உலகை அளந்த கண்ணனே, தேவர்களின் தலைவனே, உறக்கம் நீங்கி துயில் எழுவாயாக. செம்பொன்னால் செய்யப்பட்ட வீர கழல் என்னும் அணிகலனை அணிந்த செல்வனே, பலதேவனே, உனது தம்பியாகிய கண்ணனும் நீயும் இனியும் கண்ணுறங்காமல் துயில் எழுவீர்களாக. திருவெம்பாவை பாடல் 17. செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்க காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலன் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். தேன் சிந்தும் மலர்களை சூடிய பெண்ணே, சிவந்த கண்களை உடைய திருமால் ஒவ்வொரு திசைக்கும் ஒரு முகம் வீதம் 4 முகங்களை உடைய பிரம்மனிடமும் வேறு தேவர்களிடமும் இல்லாத ஓர் இன்பம் நமக்கு கிட்டி இருக்கிறது. தலைவனாகிய சிவபெருமான் நமது அன்பை பாராட்டி நமது வீடுகள் தோறும் எழுந்தருளுகின்றான். தனது சிவந்த தாமரை மலர்களை போன்ற திருவடிகளை நமக்கு காட்டுகிறான். அப்படிப்பட்ட அழகான கண்களை உடைய அரசனாகவும் அடியவர்களுக்கு அருமையான மருந்தாகவும் இருப்பவனை நமது பெருமானை பாடுவோம். தாமரை மலர்கள் நிறைந்த பொய்கையில் பாய்ந்து நீராடுவோம்.